திருவள்ளுவருடைய திருமலரடிகளை நன்றாக பணிந்து வணங்கி, வெக்காமை அப்படிங்கிற அதிகாரத்துல நாம இதுவரைக்கும் 176வது குறள் வரைக்கும் படிச்சோம். தொடர்ந்து படிப்பதற்கு குருநாதனுடைய அனுகிரகமும் திருவள்ளுவருடைய அனுகிரகமும் பெற்று தொடர்ந்து படிக்கலாம். வெக்காமை அப்படிங்கிற இந்த அதிகாரம் எதை சொல்றது அப்படின்னு சொன்னா, விரும்பாமை. எதை விரும்பாமை அப்படின்னா, மற்றவர்களுடைய பொருளை விரும்பாமல் இருப்பது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன முதல் குறள்ல என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி விரும்பினியானா என்ன நடக்கும்? நேர்மை இல்லாமல் மற்றவருடைய பொருளை விரும்பினியானா என்ன நடக்கும் அப்படின்னா, உன்னுடைய குடி அழிந்து போகும். அது மட்டும் அல்லாமல் குற்றமும் உனக்கு வந்து சேரும். குற்றம் அப்படின்னா பாவம் அப்படின்னு பார்த்தோம். பாவம் வந்து சேருறது அப்படின்னா என்ன? நம்மளை முன்னாடியே பார்த்தோம், தீயுழி உய்த்து விடும் அப்படின்னு அழுக்காராமையில பார்த்திருப்போம். அதனால தீமையான ஒரு நரகத்தில் உன்னை தள்ளிவிடுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 குறட்பால என்ன சொன்னார் அப்படின்னா, யார் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். யாருக்கு இந்த நேர்மையற்ற தன்மை என்பது ஒரு வெட்கத்தை தருமோ, அதற்கு வெட்கப்படுவார்களோ அவர்கள் மற்றவர்களுடைய பொருளை விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், ரொம்ப உயர்ந்த இன்பத்தை வேண்டுபவர்களாக இருப்பவர்கள், அதாவது பேரின்பத்தை வேண்டுபவர்களாக இருப்பவர்கள், ஒரு உயர்ந்த நிலையில் மனதை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த அல்பமான ஆனந்தத்தை தரக்கூடிய மற்றவர்களுடைய பொருளை விரும்புதல் அப்படிங்கிற செயலை செய்ய மாட்டார்கள். அப்ப இன்பத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பொருள் வேணும்னு நினைக்கிறதெல்லாம் அல்லது வேணுங்கிறத கவர்ந்து கொண்டு வந்து வச்சுக்கிறது, இது எதுவுமே வந்து அல்பமான ஒரு சந்தோஷத்தை தான் அது கொடுக்கறது. அல்பம்னு ஏன் சொல்றோம்னா, அந்த கால நிர்ணயம் இருக்கு இல்லையா? இந்த எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு. ரொம்ப கம்மி நேரம் தான். கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அப்புறம் மாட்டிட்டானாக்கா நம்மளோட நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குடி குற்றமும் அங்கே தரும். அப்ப என்ன ஆகுது நமக்கு? அந்த சிறிய ஒரு அளவிலான அந்த இன்பத்திற்காக பெரிய இன்பத்தை ஒருவர் விட்டுக் கொடுப்பார்களா? நிச்சயமாக விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அந்த அந்த இடத்துல ஏன் விரும்ப மாட்டாங்கங்கிறதுக்கு ரீசன் சொன்னார். அடுத்தது அந்த விரும்பாதவனுடைய ஒரு ஒரு அறிவுத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அவன் ஏன் விரும்ப மாட்டான் அப்படின்னா, புலம் வென்ற காட்சியவர். புலம் வென்ற உண்மையில் காட்சியவர். குற்றமே இல்லாத ஒரு அறிவை பெற்றவனாக இருக்கிறான். அதாவது மெய்யறிவை பெறுவதற்கான தகுதியை அவன் பெற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லைனா கூட அவன் அடுத்தவனுடைய பொருளை பார்க்க மாட்டான். காரணம் என்ன? அவனுடைய புலன்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. முதல் குவாலிபிகேஷனே மெய்யறிவை பெறுவதற்கு என்ன? நம்முடைய புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஷமம், அதுதானே நம்ம முதல் குவாலிபிகேஷனாவே பார்க்கிறோம். ஷமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா, முமுக்ஷுத்வம், இதெல்லாமே எந்த அடிப்படையில நம்ம வந்து சொல்றோம்? இப்படி மற்றவங்களோட பொருட்களுக்கோ இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கோ நம்முடைய மனமானது சென்று கொண்டிருந்தால் நம்முடைய அந்த எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிற அந்த பர்பஸ் இழந்து போயிடும். அதுக்காக தான் முக்கியமா இந்த புலன்களை கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது. புலன்கள் நம்மை ஏமாற்றி விடும் அப்படின்னு. அடுத்து அந்த இடத்துல புலனை பத்தி ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க இது எதுகை மோனைக்காக இளம் புலன்னு போட்டாருன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு அவருக்கு அவ்வளவு பஞ்சமும் கிடையாது. நல்ல அறிவார்ந்த ஒரு தமிழ் புலவர் அவர். இளம் அப்படிங்கிற போதுதான், அதாவது என்னிடம் இல்லை என்ற எண்ணம் இருக்கும் பொழுதுதான், அந்த அனுபவ வறுமை என்பது இருக்கும் பொழுதுதான் நான் மற்றவரிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறேன். முக்கியம் அதுதான். என்கிட்ட எல்லாமே இருந்ததுன்னா நான் ஏன் பார்க்கப்படுறேன்? நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் இல்லையா? என்கிட்ட எல்லாமே இருக்கிறச்சே மத்தவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறத பார்க்கணுங்கிற எண்ணம் வராது நமக்கு. ஆனா என்கிட்ட ஏதோ ஒண்ணு இல்ல அப்படின்னாதான் நான் மற்றவங்களத பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு வரும். பார்க்கணும், கேட்கணும், முகரணும், இதெல்லாம் இந்த புலன்களால செய்யணும். அத புலன்களை வென்றவன் இல்லை என்ற போது கூட செய்ய மாட்டான். நல்ல ஆழமா இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தாதான் நமக்கு புரியும். நேச்சுரலா நம்ம மனசு என்ன பண்ணும்? நம்மள்ட்ட இல்லாத போது அடுத்தவங்கள்ட்ட இருக்கான்னு பார்க்கறதுக்கு போகும். அந்த வெற்றி கொண்டவன் உண்மையில் காட்சியவன். அதை வெற்றி கொண்டவனுக்கு அந்த மாதிரி போகாது அப்படின்னு அவனுடைய குவாலிபிகேஷனை சொன்னார் அவர். அடுத்து என்ன சொன்னார்? அவ்வளவு அறிவு இருக்கிறவன் அக்கி அகன்ற அறிவு என்னான் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின். அவ்வளவு தூரம் உண்மையில் காட்சியவனாக இருக்கக்கூடியவன் எங்காவது மற்றவனுடைய பொருளை அவன் நினைக்கலாமா? அவன்
யார் மாட்டுங்கச்சே நம்ம அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, தன்னை விட கீழானவர்களிடமிருந்து மிரட்டி பறிப்பது, தன்னை விட உயர்ந்தவர்களிடமிருந்து வஞ்சனை மற்றும் சூதினால் பறிப்பது. அப்படி பறிக்கணும்னு அவன் வந்து நினைக்க கூடாது, நினைக்க மாட்டான். நினைப்பது என்பது அவனுடைய அறிவுக்கு அழகல்ல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? 176ல என்ன பார்த்தோம்? அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கடும். அவனுடைய புருஷார்த்த லட்சணம், தன்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன, பர்பஸ் என்ன அவனுக்கு? அவன் எதற்காக மனித பிறவி எடுத்திருக்கிறான்? அவன் அறம், பொருள், இன்பம், வீடு, இதுதான் அவனுக்கு போட்டு கொடுத்த ஸ்டெப்ஸ். இதுக்குள்ள அவன் வந்து அந்த வீடு பேற்றை விரும்பக்கூடிய அந்த நிலைக்கு அவன் போய்கொண்டிருக்கக்கூடியவன் அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான். அதற்கான வழி என்ன அப்படின்னா முறையான இல்வாழ்க்கை தான். முறையான இல்வாழ்க்கையை வாழ்ந்து முறையாக அனைத்து தர்மங்களையும் கடைபிடித்து முறையாக அனைத்து தர்மங்களையும் விட்டு அதன் பிறகு முறையாக அவன் துறவரத்தை ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் விதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இத அவன் வந்து இதை விரும்பக்கூடியவன், அருளை விரும்பக்கூடியவன் எங்காவது பொருள் வெக்கி போவானா? இன்னொருத்தனுடைய பொருள் வேணும், அப்படி பொருளை நினைக்கிறான் அப்படின்னாலே அங்க என்ன அர்த்தம்னா அவனுக்கு மைண்ட் வந்து கம்பேர் பண்றதுன்னு அர்த்தம். அழுக்காறு என்பது அவனுக்கு உள்ள புகுந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பொறாமை ஏற்படுகிறது. அதனால் அந்த பொருள் என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அது என்ன பண்ணும் அப்படின்னா பொல்லாத சூழக்கெடும் அப்படின்னு சொல்லிட்டார். அவனுக்கு எல்லா விதமான துன்பங்களும் அதனால் ஏற்படும். என்ன முக்கியமான துன்பம் என்ன? அவன் ஜேர்னியே தடைப்பட்டுடும். வீடு பேற்றை நோக்கி அவன் செல்லக்கூடிய அந்த பாதை இருக்கே, அந்த பாதையில் அவனுக்கு தடை ஏற்பட்டுவிடும். அதனால அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதல்ங்கிறது. அதுதான். அது மட்டுமல்ல, அவனுடைய இல்வாழ்க்கையுமே கூட கெட்டு போயிடும். அவன் இல்வாழ்க்கையிலும் நிம்மதியாக அவனால் இருக்க முடியாது. அவன் அருளை பெறுகிறானோ இல்லையோ இங்கு அன்பை இழந்து விடுவான். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அன்புதான் இல்வாழ்க்கையின் அடிப்படை, அருள்தான் துறவற வாழ்க்கையின் அடிப்படை. அப்படி இங்கு அன்பை இழந்து அவன் தவிப்பான். ஏனென்றால் அவன் மீது பழி வரும். அந்த பழியை தீர்ப்பதற்காக அவன் மீண்டும் ஏதாவது ஒரு தவறைத்தான் செய்வான். இப்படி அவன் தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அவனுடைய இல்வாழ்க்கையும் சேர்த்துதான் பாதிக்கும். அப்போ இக சுகம் போகும், பரசுகம் போகும், வீடு பேரும் போகும். இப்படி நீங்க யோசிச்சு பார்த்தாதான் தெரியும், ஒரு சின்ன தவறு தானே, இந்த சின்ன தவறுனால என்ன பெருசா வந்துட போறது அப்படின்னு நாம வந்து நினைக்க கூடாது. சிறு தவறாக இருந்தாலுமே கூட வெறும் நினைத்தல் அப்படிங்கிறது, நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து அட் த காஸ்ட் ஆஃப் ரிப்படிஷன் நான் சொல்றேன். ஒருவேளை மறந்துட்டா கூட அவன் களவாண்டு வரவில்லை. அவன் என்ன பண்ணிருக்கான்னு நினைச்சிருக்கான். நம்ம எடுக்கலாமா, நமக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம்தான் அவனுக்கு இருந்திருக்கே ஒழிய களவாண்டு வரவே கிடையாது. இப்ப களவாடாது வெறும் எண்ணத்தை மட்டும் கொண்டிருப்பவனுக்கே இத்தனை விஷயம் சொல்றாரு அப்படின்னா களவாண்டா என்ன ஆகும் யோசிச்சுப்பாரு. அதனால இந்த வெக்காமை அப்படிங்கிற அதிகாரம் விரும்புதல் என்ற மன வியாபாரம், மனம் செய்யக்கூடிய விஷயம். இந்த மனசுல ஏற்படக்கூடிய எண்ணத்திற்குத்தான் இத்தனை விஷயங்களை சொல்கிறார். இது முழுக்க மனதில் ஏற்படும் குற்றங்களை பற்றித்தான் நாம பேசிக்கொண்டிருக்கோம். அழுக்காராமையாகட்டும், பிறனில் விழையாமையாகட்டும், பொறையுடைமையாகட்டும், இதெல்லாம் மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களாகத்தான் இதெல்லாமே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்த குறள் பார்க்கலாம். 177. வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன். விளைவையின் பயன் மாண்டற்கு அரிதாம். வெக்கியாம் ஆக்கம் வேண்டற்க அப்படின்னு இதை வந்து கொண்டு கூட்டி பொருள் புரிந்து கொள்ளணும். விளைவையின் அப்படின்னா மற்றவருடைய பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் செயல்படுத்தப்பட்டால் அதை எடுத்துக்கொண்டு வந்து நீ அனுபவிக்கிறதுக்கு கொண்டு வந்தியானாக்க அந்த விளைவு இருக்கு இல்லையா, அந்த விளைவோட பயன் எப்படி இருக்கும், அதனால உண்டாகக்கூடிய பயன் மாண்டற்கு அரிதாம். அது வந்து நீ என்னதான் அது ஒரு உயர்ந்த பொருளாக இருந்தாலும் இன்பத்தை அது தருவது இல்லை அப்படிங்கிற. மாண்டற்கு அரிதாம், அது இன்பம் தரும் என்று சொல்வதற்கு அரிதுன்னா என்ன அர்த்தம்னா இன்பம் தராதுன்னு அர்த்தம்.
நீ கொண்டு வந்து வச்சுக்கோ, அவங்க வீட்ல இருந்து உங்க வீட்ல கொண்டு வந்து வச்சுட்டேன்னா உனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா, அது நிஜமா அது? உண்மையா அது? உண்மை கிடையாதுங்கிறேன். ஆபீஸ்லயே நம்ம ஏதோ ஒரு வேலைய பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அடுத்தவனுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை நமக்கு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு வந்து எப்படா இத கொண்டு போய் மறுபடியும் அவங்க டேபிள்ல போடுவோம்ன்னு தான் நமக்கு இருக்கும். ஏன்னா, அது நமக்கு உறுத்திக் கொண்டே இருக்கும் நம்ம மனச. ஒழுங்கா தர்மமா வாழ்தாக்க. இல்ல அது அவன்ட்ட இருக்கிறதுக்கு என்கிட்ட இருந்தா என்ன? நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு போறேனே அப்படின்னு நெனைச்சா, அப்ப நீ மாட்டிக்கிற அப்படிங்கிறாரு வள்ளுவர். வெட்கியாம் ஆக்கம் வேண்டற்க. இன்னொருத்தனுடைய பொருளை விரும்பி அதனால் ஏற்படக்கூடிய இன்பத்தை நீ நாடாதே அப்படிங்கிறார். என்ன தப்பு பெருசா? நான் வந்து ஒண்ணு விரும்புறேன். அது இன்னொருத்தர்கிட்ட இருக்கு. அது நான் ஒரு நாள் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறேன். என்ன தப்பு அதுல? அப்படின்னு நமக்கு தோணும். இது ஒரு பெரிய தப்பா? அப்படின்னு. நீங்க யோசிச்சு பார்த்தா என்ன நமக்கு புரியும் அப்படின்னு சொன்னா, அது கொண்டு வந்த நிமிஷத்துலேருந்து இந்த மனசு இருக்கு இல்லையா? அது கரண்டிக்கிட்டே இருக்கும் நம்மள. இத நீ அங்கேருந்து தானே எடுத்துட்டு வந்த. அவங்க வீட்லேருந்து தானே எடுத்துட்டு வந்த. சொல்லாம எடுத்துட்டு வந்திருக்க. உன்ன யார் அப்படி எடுத்துட்டு வர சொன்னதுன்னு நம்ம மனசு தான் நம்மள தன்னெஞ்சறிவது பொய்யற்க. இல்ல நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பிராடரா திங்க் பண்ணி பாருங்க. இந்த சமுதாயத்திற்கு சேர வேண்டிய ஏதோ ஒரு நன்மையை தன்னுடைய அதிகாரத்தின் காரணமாக தனக்காக்கிக் கொண்ட ஒருத்தனுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேண்டற்க. ஏன் சொல்றார் வேண்டற்க? அது உன்னை கொல்லும். நீ என்னதான் வெளியில வந்து பகட்டா வந்து 10 பேர் செக்யூரிட்டியோட நடந்து போய்க்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட, உள்ளுக்குள்ள என்ன பாடுபடுறதுன்னு யாருக்கு தெரியும்? தன்னெஞ்சறிவது பொய்யற்கங்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரூ அது. அவங்கவங்களுக்கு தான் தெரியும். உள்ளுக்குள்ள என்ன பாடு நடக்குதுன்னு. அதே வந்து ஒருத்தன் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எந்த விதமான ஆசையும் அவனுக்கு அடுத்தவன் பொருள் அதையும் பின்னாடி சொல்லப் போறார். இது என்னன்னா நமக்கு அந்த ஒரு இது வேண்டான்னு சொல்றதே ஒரு பெரிய ட்ரெய்ட். அடுத்தவனுடையது வேண்டாம் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய பெருமை ஆக்சுவலா. ஆனா அது இல்லாம எனக்கு அது வந்தா தேவலான்னு நினைக்கிறது, அப்புறம் அத வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கிறது, அல்லது அதை நான் அபகரித்துக் கொள்வது. அபகரித்த விஷயம் உனக்கு இன்பத்தை எவ்வளவு நாள் கொடுக்கும்? யோசிச்சு பாரு அப்படிங்கிறார். முதல்ல வந்த நாள்லேருந்து அது நம்மிடம் இருக்கக்கூடிய அத்தனை நிமிடங்களிலும் நமக்கு அது கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்முடைய இன்பத்தை அது கெடுத்துவிடும். சாதாரணமா உலகியலாக நாம் அனுபவிக்கக்கூடிய அல்ப ஆனந்தமாக இருந்தால் கூட, நான் சொல்றது சாதாரண அல்ப ஆனந்தம் தான். காத்தால தூங்கி எழுந்து நம்ம வந்து ஒரு காஃபி சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அல்ப ஆனந்தத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். காத்தால தூங்கி எழுந்து நான் நிம்மதியா ஒரு காஃபி சாப்பிடணும். இது எனக்கு ஒரு அல்பமான ஒரு ஆசை அப்படின்னா, அத கூட செய்ய விடாது. இந்த ஒரு விஷயம். அடுத்தவனுடைய பொருள் என் வீட்டில் இருந்தால், அது எப்போன்னா, அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா. விஷயமே தெரியல. நான் ஒரு பரம அக்ஞானியா இருக்கேன். அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கிறேன். நான் அத வந்து அனுபவிச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி குறள்ல பார்த்துக்கணும். முதல் குறள்ல பார்க்கணும். அந்த மாரி நீ பண்ணியானா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? உன்னுடைய குடி போன்றி குற்றமும் ஆங்கே தரும். முன்னாடியே சொல்லிட்டாரு அத. கொஞ்சமாவது அறிவு இருக்கிற கூடியவனுக்கு இந்த அடுத்தவனுடைய பொருள் என்பது அவனுக்கு தேவை என்ற எண்ணமே வராது. அதை எங்க சொன்னார்? அற அக்கி அகன்ற அறிவு என்னாம். உனக்கு அறிவு இருந்து என்னப்பா பிரயோஜனம்? எப்படிப்பட்ட அறிவு? புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். அப்படிப்பட்ட அறிவு. அந்த அறிவை எதற்காக நீ பெற வேண்டும் என்று எண்ணினாய்? மற்ற இன்பம் வேண்டுபவர். நீ அந்த பேரின்ப நிலையை பற்றி அறிந்திருக்கிறாய் அல்லவா? அதற்காகத்தானே இவ்வளவு தூரம் நீ உழைத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அத்தனை தர்மத்தையும் நீ முறையாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு இடப்பட்ட பணிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படி செய்யக்கூடிய சமயத்தில் நீ அடுத்தவன் பொருளின் மீது உன்னுடைய கண்ணு போச்சுன்னு சொன்னா, அவளும் வேஸ்டேப்பா. நீ இவ்வளவு நாள் போட்ட எஃபர்ட் எல்லாம் போச்சே. உன்னுடைய குற்ற உணர்ச்சி உன்னை உட்கார விடாதே. உன்னை தொடர்ந்து செயல்பட விடாதே. அந்த செயல் ஒருவேளை நீ செயல்பட்டாலும் அதிலும் தவறுகள் ஏற்படுமே. அந்த தவறுகளும் உன்னை தீயுழி உய்த்து விடுமே. செயற்பாலதோறும் மரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழின்னு வேற சொன்ன. பழியை ஒருத்தன் விட்டுடணும். பழி? எது பழி? பெரியோர்கள் பழிக்கக்கூடிய செயல்களை செய்வது பழியை தருகிறது. அந்த பழியெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன புரியுறது? நாம இப்ப இந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த சமயத்தில் நாம யாராவது இதை பண்றோமா?
அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவனுடைய பொருள் என்பது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமானது நமக்கு இருக்கணும். வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் அப்படிங்கிற மற்றவர்களுடைய பொருளை நீ விரும்பி அடைந்தாலும் கூட அந்த இன்பமானது உனக்கு நிலைத்து நிற்காது. நீ விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளானது உனக்கு இன்பத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இங்க பொருள். அடுத்த குறள் பார்க்கலாம். 178. அஃகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். இங்க எப்படி கொண்டு கொட்டி பொருள் படிக்கணும் அப்படின்னா, செல்வத்திற்கு அஃகாமை யாதெனின் பிறன் வேண்டும் கைப்பொருள் வெஃகாமை. கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. எந்த வார்த்தைய நம்ம எங்க போடுறோம் அப்படி. ஏன்னா இங்க எப்படி இருக்கு, குறள்ல எப்படி இருக்கு, வெஃகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள்னு இருக்கு. நம்ம எப்படி பிரிக்கிறோம் அத, பிறன் வேண்டும் கைப்பொருள் வெஃகாமை அப்படின்னு பிரிச்சிருக்கோம். செல்வத்திற்கு அஃகாமை, அக்குதல் அப்படின்னு சொன்னா சுருங்குதல் அப்படிங்கறது அர்த்தம், குறைந்து போறது. செல்வம் அப்படின்னாலே என்னது, அது எப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறது, அது பெருகும் குறையும், ரெண்டுமே அது பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட செல்வத்திற்கு குறைந்து போகாத ஒரு தன்மையானது அப்படி இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற, நம்மள சொல்ற எப்படி இருக்கணும்னா, இன்னொருத்தர் விரும்புகின்ற பொருளை நீ விரும்பாமல் இருக்கக்கூடிய நல்ல பண்பை கொண்டிருந்தால் உனக்கென்று இருக்கக்கூடிய செல்வமானது குறையாது அப்படின்றதுதான் இங்க அர்த்தம். எனக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எனக்கு நான் முறையாக சம்பாதிப்பதற்கு எனக்கு இருக்கக்கூடிய திறமை, வாய்ப்புகள், இதை வைத்துக் கொண்டு எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதுல நான் சந்தோஷப்படணும், அதுல நான் திருப்தி பட்டுக்கணும், அதுல அந்த செல்வம் எனக்கு நிலைத்து இருக்க வேண்டும். இப்ப செல்வம் ஒரு நாளே ஒவ்வொரு மாசம் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு எப்பவுமே பட்ஜெட் ஓரியன்டட் பீப்புள் தான் எல்லாருமே. இந்த மாசம் கொஞ்சம் நிறைய இருக்கு, அடுத்த மாசம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அது செல்வத்தின் தன்மை. அது நம்மளுடைய குற்றம் அல்ல. செல்வத்தின் தன்மை அப்படித்தான் இருக்கு. கொஞ்சம் சில சமயம் அதிகமா இருக்கு, சில சமயம் குறைவாக இருக்கிறது. அது ஒரு இடத்துல தேங்கி இருந்ததுன்னா அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் நம்ம செல்வத்தை என்ன சொல்றோம், தேங்கி வைப்பதற்கு அளவு பண்ணாம அப்படி சமுதாயத்திற்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு. ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருந்தா தான் செல்வம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, நான் அந்த 10 ரூபாயை நானே வைத்துக் கொண்டிருப்பேன், எதையுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா, எல்லாருமே அப்படி நினைச்சான்னா ஒரு ஆள் கூட கடையில எதுவும் செல் பண்ண முடியாது, ஒரு ஆள் கூட எதையும் வாங்க முடியாது. இந்த பையிங் செல்லிங் இதெல்லாம் எக்கனாமிக்ஸ். இதெல்லாமே இந்த உலகம் வியாபாரங்கள் நடக்கணும் அப்படின்னா செல்வம் என்பது போய் கொண்டிருக்கணும். ஹோர்டிங் அப்படிங்கிறது தப்பு. நான் என் பணத்தை எல்லாம் நான் வீட்டுக்கு அடியில ஒரு நல்ல பெரிய ஒரு ஒரு 10 அடிக்கு குழியை தோண்டி அவ்வளவையும் உள்ள போட்டு அது மேல நான் ஒரு பெட்டை போட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னா அது வேஸ்ட். அந்த செல்வத்துக்கும் அது பின்னாடி சொல்ல போறாரு. செல்வத்தின் குற்றம் என்ன அப்படிங்கிறதுக்கே ஒரு அதிகாரம் இருக்கு. நன்றியில் செல்வம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த செல்வத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்காம நீயே வைத்துக் கொண்டிருந்தால் அந்த செல்வம் குற்றம் பட்ட செல்வம் ஆகிறது. அது அதனுடைய தன்மை என்னங்கிறத பத்தி அழகா 10 குறள் சொல்வார். அப்ப இந்த செல்வம் என்பது நம்மிடம் மட்டும் இருப்பதற்காக அல்ல, இது போய் கொண்டுதான் இருக்கும். ஆனால் எனக்கு தேவையானது குறையக்கூடாதா இல்லையா, எனக்கு தேவையானது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த செல்வம்னா நம்ம உடனே என்ன நினைச்சுக்க கூடாது, என் கையில இருக்கிற கேஷ் தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. கேஷ் தான் செல்வம் இல்லை. என்னுடைய நிலங்கள், என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வாகனங்கள், இந்த சமுதாயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, எனக்கு என்னுடைய அறிவு, எனக்கு இருக்கக்கூடிய புகழ், இப்படி எல்லாமே செல்வம் தான். செல்வம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளே பாக்குறோம். அஷ்டலட்சுமிங்கிறோம், 16 விதமான லட்சுமிங்கிறோம், 32 விதமான லட்சுமிங்கிறோம். லக்ஷ்மி அப்படிங்கிறது ஒரு காமன் நேம், செல்வத்தை குறிக்கிறதுக்கு ஒரு காமன் நேம். ஆனா எல்லா வகையான விஷயங்களும் செல்வத்தை தான் சார்ந்தது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் நமக்கு செல்வம் தான். இன்னும் சொல்ல போனா ரொம்ப முக்கியமான செல்வமாக நம்ம மதிக்க வேண்டியது எதுன்னா, நம்ம மனசுல ஒரு அமைதி இருக்கு இல்லையா, அந்த செல்வம் தான் உண்மையான செல்வம். நீங்க எத்தனை செல்வம் வச்சிருந்தால்தான் என்ன, பொதுவாக இப்ப நம்ம வீடு நிறைய பசுமாடு இருக்கு, ஏகப்பட்ட கார் இருக்கு, ஏகப்பட்ட வயக்காடு இருக்கு, எல்லாம் இருந்தும் என்னால நிம்மதியா இருக்க முடியல, ஒரு வாய் சாப்பாடு என்னால உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியல,
மனசு அவ்வளவு பாரமா இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? மன தூய்மையும் மன அமைதியும் மன நிம்மதியும் தான் உண்மையான செல்வமாக நாம மதிக்கிறோம். ஆனா நீங்க அதுக்காக இல்லறத்தானுக்கு மன தூய்மை மன நிம்மதி மட்டும் அவன் எப்படி வாழ்க்கை நடத்துறது, பசங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது, அவன் ஒய்ஃபுக்கு தேவையானதெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்கறது. நம்ம வேற வள்ளுவர் வேற சொல்லிட்டாரு, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. நீ எப்படி ஓம்புறது எல்லாரையும், நான் எப்படி விருந்துக்கு வருபவர்களுக்கு நான் எப்படி போடுவது, எனக்கு பணமும் வேண்டும், அந்த பணம் என்னிடம் குறையாமலும் இருக்க வேண்டும். எப்ப குறையும் அப்படின்னு சொல்றார். எப்ப குறையும்னா, உன் மனசுல உன்கிட்ட இருக்கிறத மாத்திரம் பார்க்காம அடுத்தவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்தியானாக்க உனக்கு குறைஞ்சுதான் போகும். இது கிடையாது, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இல்ல, மூட நம்பிக்கைக்காக சொன்னது கிடையாது. நீ அங்க பார்த்தனா உனக்கு குறையும். அங்க பார்த்தா என்ன ஆகும்னா, நீங்க இப்படியே பின்னாடி போய் போய் ஒரு ஒரு குறளா அப்படி இழுத்து இழுத்து நம்ம இத கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். புலன்கள் என்ன பண்ணும்? கண்ட திசையில போகும். அது எனக்கு வேணுங்கும். அப்ப அது எப்படியாவது எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அல்லது அதை எப்படியாவது வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். வாங்கணும்னாலும் என் வசதிக்கு தாண்டி தான் வாங்கி ஆகணும். அப்ப நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும். ஆஃபீஸ்ல ஒரு 2 தப்பான ஃபைலுக்கு நான் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்ப எனக்கு அந்த பைசா கிடைக்கும். மனசு சும்மா இருக்குமா? மனசு என்ன போட்டு நொய் 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 நோகடிச்சு கொண்டே இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அவர்? அஃகாமை சாரி வேண்டற்க வெக்கியானாக்கம் அப்படின்னு. இப்ப படிச்சுட்டு இருக்கிறது அஃகாமை. அப்போ வேண்டற்க வெக்கியானாக்கம் எதுக்கு சொன்னார்? அந்த இன்பம் உனக்கு நிலையானதல்ல. அப்படி நிலையில்லாத அந்த இன்பத்தை நீ பெறுவதற்காக நீ அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டாய் என்று சொன்னால், அதனால் உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வமும் சேர்ந்தே உனக்கு வீணாகும். அதான் இங்க கருத்து. உன்கிட்ட என்ன இருக்கோ அதையாவது தக்க வச்சுக்கோ, அடிச்சு பறிக்கணும்னு நினைக்காத அப்படிங்கிறது. அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மின், செவ்வியனாகி பிறன் பொருள் வல்வன் மின் அப்படின்னு திருமூலருடைய திருவாக்கு இருக்கு. நம்ம எப்பவுமே மற்றவர்களுடைய பொருட்கள்ல நம்மளுடைய கவனமானது இருக்கவே கூடாது. நம்முடைய செல்வமானது குறையாமல், எதுவுமே நீங்க செல்வம்னு சொன்னா ஈவன் அறிவுல கூட அப்படித்தான். அவனுக்கு அறிவு அதிகமா இருக்கேன்னு நினைக்கிறத விட என் அறிவை பெருக்கிக்கிறது நல்லது. அவனுக்கு பாடுற திறமை நல்லா இருக்கேன்னு நினைக்கிறத விட நான் பாட்டை பிராக்டிஸ் பண்றது நல்லது. இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். நம்ம அதனாலதான் செல்வத்தோட வகைகள் சொன்னேன். நம்ம பாருங்க, நீங்க எங்க என்ன தகராறு எப்படி நடந்திருந்தாலும் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை தகராறும் அடுத்தவரிடம் இருப்பதை பார்ப்பதனால்தான் ஆரம்பிக்கும். அதை பார்க்காம இந்த மனசானது தன்னிடம் மாத்திரம் என்ன இருக்கோ அதை வைத்து வாழணும்னு நினைச்சுடுத்து அப்படின்னு சொன்னா, குடும்ப சண்டையிலிருந்து ஆரம்பித்து இந்த பிரபஞ்ச சண்டை வரைக்கும் எதுவுமே நடக்காம காப்பாத்திக்கலாம். அதுக்குதான் வள்ளுவர் இங்க வழிய சொல்றாரே தவிர்த்து, இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அப்படின்னு இல்ல, ஒரு சமுதாயத்துக்கான அறிவுரையாகவே நாம இதை பார்க்கிறோம். சமுதாயமே அப்படி இருந்துடுத்து அப்படின்னு சொன்னா யாருக்குமே எப்பொழுதுமே எந்த குறைவுமே வராது அப்படிங்கிறது தான் இங்க கருத்து. நம்ம ஏன் நம்மளோட சொசைட்டில இந்த ஓட்டுக்கு பணம் வாங்காத அது இதுன்னு ஏன் சொல்ல வேண்டியதா இருக்கு? ஆனா இந்த எண்ணம் ஏன் வருது? எனக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தேவலாங்கிற எண்ணம் ஏன் வருது? நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். இன்னொருத்தனுக்கு அது கிடைக்கிறது எனக்கு ஏன் கிடைக்கக்கூடாது? அந்த ஊர்ல நீ ஓட்டுக்கு பணம் கொடுத்தியே, எனக்கு ஏன் கொடுக்கல? கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா இப்போ? காரணம் என்ன? எனக்கு இன்னொருத்தனுக்கு என்ன கிடைத்ததுங்கிற அந்த புற நோக்கிலேயே என்னுடைய மனமானது இருக்கிறது. இதை நிறுத்திக் கொண்டால் நம்மை பற்றி மட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். நமக்கென்று கொடுக்கப்பட்ட செல்வமானது குறையாது. அடுத்த குறள்ல என்ன சொல்ல போறாருன்னா, உனக்கு குறையாம இருந்தா மட்டும் பத்தாது, அது மறுபடியும் வளரணுமா வேண்டாமா? என்கிட்ட 100 ரூபாய் இருந்தா 10 வருஷமா 100 ரூபாயை அப்படியே வச்சுட்டு இருக்கேன் சார், நான் சொல்ல முடியும். சாப்பிட வேண்டாமா? அதுக்கப்புறம் நான் செலவு பண்ண வேண்டாமா? அந்த செலவு பண்ணா திருப்பி அடுத்த 100 ரூபாய் யார் தருவா? மகாலட்சுமியே தருவானாம். எப்படின்னு பார்க்கலாம் அடுத்த குறள்ல. 179. அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. இங்கேயும் கொஞ்சம் கொண்டு கூட்டி பொருள் எடுத்துக்கிறதுல ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அரண் அறிந்து வெஃகா அறிவுடையார், அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் என்ன மாத்தணும்னா, திறன் அறிந்து திரு ஆங்கே சேரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இங்க அரண் அறிந்து அப்படின்னு போட்டிருக்காரு. அறம் தெரியும் உங்களுக்கு, அரண் வலியுறுத்தல். நம்ம 10 குறள் படிச்சிருக்கோம். அரண் வலியுறுத்தல்.
நம்ம மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் அத்தனை நல்ல விஷயங்களும் நல்ல நற்செயல்களும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மனமானது எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும்? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இது இந்த 4 விஷயங்களை நீ விட்டொழித்து விட்டாய் என்றால் அதுவே உனக்கு அறமாகும். நன்மையை தருவதாகும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்க படிச்சிருக்கோம். அப்போ நல்ல அரண் அறிந்து அப்படின்னு சொல்ற. நல்ல வழியில பொருள் ஈட்டி என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளை நான் உழைத்து நல்ல வழியில் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்ற அறத்தை அறிந்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க யாரை நோக்கி சொல்றது? இது ஒரு இல்லறத்தானை நோக்கி சொல்லப்படுகிறது. இல்லறத்தான்னு வச்சுக்கோங்க. இப்ப யார வேணாலும் எனி இண்டிவிஜுவல் அப்படி வச்சுக்கொண்டா கூட நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, என் உழைப்பினால் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு நான் என் வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும் என்ற ஒரு தர்மத்தை நான் அறிந்து, வெஃகா அறிவுடையார். வெஃகா அப்படின்னா என்ன? விரும்பாத. எதை விரும்பாத? பிறருடைய பொருளை அடைய விரும்பாத. இந்த வெஃகாமைங்கிறதே வெஃகுதல் அப்படின்னா விரும்புதல் மட்டும்தான். நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்க விரும்புதல்னா எதை விரும்புதல் அப்படின்னு என்னுடைய பொருளை நானே விரும்புதலை வெஃகாமைன்ற தலைப்புல கொண்டு வருவாரா என்ன? கொண்டு வர மாட்டார் இல்லையா? அதனாலதான் இவை விரும்பாத அப்படின்னா அடுத்தவனுடைய பொருளை விரும்பாதங்கிறத நம்ம மனசுக்கு கொண்டு வந்துக்கணும். அப்ப அந்த விரும்பாத அறிவுடையார், அறிவை உடையவர்கள். எந்த அறிவை உடையவர்கள்? அறத்தை பற்றிய அறிவை உடையவர். எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவை உடையவர். முறையான வாழ்க்கையை வாழ்வதற்கான அறிவை உடையவர்கள். இந்த முன்னாடி நம்ம படிச்சிருக்கோமே, பொறையுடைமை, அடக்கம் உடைமை, அப்புறம் ஒழுக்கம் உடைமை, நடுவு நிலைமை, இதை பற்றிய அறிவெல்லாம் உடையவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அந்த தன்னுடைய உழைப்பில் தான் சம்பாதித்த பொருளை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அடுத்தவனை பார்க்கவே மாட்டார்கள். கம்பேரே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் அந்த பக்கம் திரும்ப கூட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட அவனுடைய திறன் அறிந்து, அவனுடைய தகுதியை அறிந்து திரு அங்கே சேரும். மகாலட்சுமி என்ன பண்ணுவாளாம்? தானே வந்து அவனுடைய வீட்டுக்குள்ள வந்து உட்காருவாள். இங்க நம்ம முன்னாடி விருந்தோம்பல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தோம். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்னு எல்லாம் கேட்டார். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்துக்கோ. திடீர்னு வந்து செல்வம் வந்துடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? என்னுடைய அறச்செயல்கள் எனக்கு செல்வத்தை கொண்டு வருகிறது. நம்ம போன குரல்ல செல்வம் இருப்பது அக்காமை வேண்டுமானால் அப்படின்னு சொன்னார். அதாவது குறைவாக ஆகக்கூடாது உன்னுடைய செல்வம். குறைவாக ஆகாமல் இருக்கணும்னாக்க நீ அடுத்தவன் பொருளை விரும்பாது. இங்க என்ன சொல்றார்? உனக்கு அது பெருக வேண்டாமா? குறைவாகாம அப்படியே ஸ்டாட்டிக்கா இருந்ததுன்னா, நான் ஸ்டாட்டிக்கா இருந்தா எப்படி வாழறது? எனக்கு வாழ முடியாதே. நான் ஸ்பெண்ட் பண்ணணுமே இல்லையா? நான் ஸ்பெண்ட் பண்ணாதானே அது வந்து பொருளாதாரத்திற்கான ஒரு வேலையாக இருக்கும். ஆனா அதை பண்ணினா எனக்கு குறைஞ்சு போயிடுமே. அப்ப நான் எப்படி வந்து அதை நிறைவு பண்ணிக்கிறது? எனக்கு தேவையான பொழுது எனக்கு பணம் வேண்டுமே. எனக்கு யார் தருவானா? செல்வ திருமகளே கொண்டு வந்து தருவா அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த அறம் என்பது என்ன? நம்ம முன்னாடி படிச்ச அந்த அரண் வலியுறுத்தலுடைய முதல் குறளே என்ன அப்படின்னா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். கொஞ்சம் பேக்ல போய் மெமரியை வந்து தட்டி எழுப்பணும். செல்வமும் ஈனும். இங்க சொல்லிட்டாரே, நீ ஒழுங்காக அரண் அறிந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாய் என்று சொன்னால் செல்வம் தானாக ஈனும்னு சொன்னா தானாகவே வரும்னு. யாரோ வந்து கொடுக்கறது இல்ல. உன்னுடைய செயலானது அதை உனக்கு ஈட்டி தரும் அப்படின்னு. அது உனக்கு உன்னுடைய செயல் அந்த விளைவை ஆட்டோமேட்டிக் இது தரும். ஆட்டோமேட்டிக்கா வெண்டிங் மிஷின் மாதிரி அது மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த அறத்தின் மூலம் வரக்கூடிய அறத்தினால் ஏற்படக்கூடிய செல்வம் இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட செல்வம் நம்ம மனசை உறுத்தாது. அது நமக்கு இன்பத்தை கொடுக்கும். தேவையான சமயத்துல நமக்கு பணம் எங்கேருந்தா வருதுன்னே தெரியாது. நிச்சயமாக வரும். தயவு செய்து நான் ஏதோ வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ், அதாவது மூட நம்பிக்கை வளர்க்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாமே லாஜிக்கலா தான் நம்ம யோசிக்கிறோம். இதுல வந்து நீ 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 நல்லவனாக இருந்தால் உனக்கு நன்மைதான் நடக்குங்கிறத நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அதே மாதிரி அடுத்தவன் பொருளை நீ விரும்பாமல் இருந்தாய் என்றால் உன்னுடைய பொருளும் குறையாது, உனக்கு வரவேண்டிய பொருளும் வராமல் இருக்காது. ஏன்?
லாஜிக் வேணும். நம்ம மைண்ட் எப்பவுமே லாஜிக்க கேட்கும். ஏன்னா அறத்தை செய்யும் பொழுது எனக்கு ஒரு புண்ணியம் சேர்கிறது. அந்த புண்ணியத்தின் மூலமாக எனக்கு நன்மைகள் தான் பெருகும். அந்த நன்மைகள் எனக்கு சுகத்தைத்தான் தரும். சுகம் என்பதுதான் எனக்கு அல்டிமேட்லி வேணும். செல்வம் என்பதை நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றேன்னா, நான் சுகமா இருக்கிறது தான் எனக்கு செல்வம் மிகுந்ததாக இருக்கிறது. எனக்கு நிச்சயமாக அந்த சுகமானதற்கு ஒரு குறையும் வராது. சுகம் எனக்கு குறையவே குறையாது. அதனாலதான் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அங்கேயே விரிவா பார்த்தோம். இந்த உலகத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கையானது ஒரு தடையும் இல்லாமல் நிம்மதியாக நாம் அனைத்து கடமைகளையும் செய்வதற்கு ஏற்ற மாதிரி நம்மளால வாழ முடியும் அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, இந்த மகாலட்சுமி நம்மள்ட்ட வரத்துக்கு 3 விஷயங்களை பார்த்துட்டு தான் வரணும். எப்படி அப்படின்னா, காலம், இடம், செவ்வி அப்படின்னு 3 விஷயங்களை அறிஞர்கள் சொல்கிறார். காலம் அப்படின்னு சொன்னா சந்தர்ப்பங்கள். அதாவது நமக்கு சரியான காலத்துல செல்வம் வரும். எனக்கு தேவையான சமயத்துல செல்வம் வந்தா அதுக்கான மதிப்பே வேற. சும்மா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்குன்னா அதுக்கு வேற மதிப்பு இல்லையா? அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனா காலத்தை பார்த்து சரியான நேரத்தில் ஒரு அறத்தோடு வாழக்கூடியவனுக்கு, தர்மமான வாழ்க்கை முறையில் வாழக்கூடியவனுக்கு ஒரு கைய பிசைஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் எப்படிடா கேட்கறதுன்ற நேரம் வராத அளவுக்கு அந்த கரெக்ட் டயத்துல கொண்டு வந்து மகாலட்சுமியினுடைய கருணையினால் அந்த செல்வமானது நம்மிடம் வந்து சேருகிறது. அது மட்டும் இல்ல, அந்த காலம்ங்கிறது இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. அந்த விதியின் காலம் நமக்கு கரெக்டா இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்துல நம்மள்ட்ட வரணுமோ அப்பதான் அது வரும். எல்லா நமக்கு நமக்கு அந்த சந்தர்ப்பமானது நம்முடைய புண்ணிய பலத்தினால் அந்த சந்தர்ப்பமானது நமக்கு கூடி வரும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு இது ஜாஸ்தியா இருக்கு. செல்வத்தினுடைய வரவு ஜாஸ்தியா இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி, அந்த பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிலாம் சொல்றாங்களே, அப்பல்லாம் என்ன அவங்க வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்றாங்கன்னா, இந்தந்த மாதிரியான காலங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு சேர வேண்டிய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். உங்களுடைய நிலங்கள்லாம் யார்கிட்டயா ஏதாவது இழந்திருந்தீங்கன்னா, நீங்க திரும்பி அடைவீங்க. அதெல்லாம் எப்படி கணிக்கிறாங்க? காலத்தை பொறுத்துத்தான் இந்த மகாலட்சுமியினுடைய வரவானது நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால காலம் என்பது ஒரு முக்கியமான கூறு மகாலட்சுமி நம்மிடம் வருவதற்கு. அடுத்த கூறு என்ன அப்படின்னா, இடம். அனுகூலமான இடம் இருக்கு. யாரோ ஒரு அநியாயம் பண்றவன், தீய தொழில் செய்கிறவன், அவனிடம் இந்த மகாலட்சுமி போய் உக்காந்தானா அவளுக்கே ரொம்ப கஷ்டம். ஏனால் அந்த செல்வமானது தீய வழியில் செலவாகும். தீய வழியில் செலவாகாத அளவுக்கு அறத்தை கடைபிடிக்கிறவனுடைய வீட்டில் ரொம்ப ஆசைப்படுறா. இப்ப நமக்கு என்ன தோணும், நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, ஆனா நீங்க வெளியிலயே போக மாட்டீங்களோ வீட்டை விட்டு? கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க, யாரெல்லாம் பணக்காரவங்களா இருக்காங்களான்னு கொஞ்சம் வெளியில வந்து பாருங்களேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி நமக்கு தோணும். அதுக்குதான் இவரே வந்து திருவள்ளுவரே என்ன பண்ணிட்டார், அழுக்காராமையில அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஏன் நினைக்கப்படும்? நினைக்கிறது எதுக்கு நினைக்கிறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஆராய்ச்சி செய்யத்தக்கது. என்ன ஆராய்ச்சி நம்ம பண்ண போறாங்க? அவனுடைய கர்மாவின் வினை என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நல்லா இருக்கலாம். இப்ப நல்லாதான் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். முன்னாடி ஏதாவது நல்லது பண்ணதுனால இப்ப அவனுக்கு நல்லது. இப்ப பண்ற அநியாயத்துக்கு பின்னாடி பதில் வரும். இது வந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவனுடைய லைஃப் டைம் இருக்கு இல்லையா, அது இந்த ஒரு உடம்போட நிக்கல. எத்தனையோ உடம்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த உடம்புக்கு இப்ப வந்திருக்கு. இது போல எத்தனையோ உடம்பு அது எடுத்தது. இனி எத்தனை உடம்பு எடுக்க போகிறது என்பது தெரியாது. அப்போ இந்த ஜீவனுடைய லைஃப் இருக்கு இல்லையா, அது வந்து அனாதியாக இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால எப்பெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிற அந்த புண்ணியம் இப்ப செலவாய் கொண்டிருக்கோம் நமக்கு தெரியாது. நாம என்ன பார்க்கலாம்? என்னால பிரத்யட்சமா பார்க்க முடியுன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜென்மால நான் தப்பு பண்ணாம இருக்கேன். வள்ளுவர் நமக்கு ரொம்ப உபகாரம் பண்றார். என்ன உபகாரம் பண்றாருன்னா, இப்ப நீ வள்ளுவத்துக்கு வந்துட்டிய இல்லையா, இப்ப நீ புரிஞ்சுக்கிற இல்லையா, இப்ப நீ சரி பண்ணிட்டியானா கூட இது ஒருவேளை எப்பவாவது தப்பு பண்ணியிருந்தியான்னு, தப்பு பண்ணவனா இருக்கவே வேண்டாம். தப்பு பண்ணியிருந்தா கூட இனிமே இதை படிச்சதுக்கு அப்புறம் பண்ண மாட்டோமே. நான் முன்னாடியே சொன்னேன், அழுக்காராமையினுடைய படிக்கிறதுனுடைய பர்பஸ் என்ன? இப்ப நம்ம படிக்கிறவங்க எல்லாரும் பொறாம பிடிச்சவங்கன்னு அர்த்தமா என்ன? அதெல்லாம் இல்ல. அப்படி அப்படி எண்ணி வள்ளுவர் இதை எழுதவில்லை. அவர் எதுக்காக இதை காமனா எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, யாருக்கு வேணா மைண்ட் எப்ப வேணாலும் கரெக்ட் ஆயிடும். அந்த கரெக்ட் ஆகாம நம்ம மைண்ட பத்திரமா இருந்ததுன்னா புண்ணியம் வேலை செய்யறது.
ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு தீய எண்ணம் நம்மை அறியாமல் நம்முடைய பாபவசத்தினால் நம்முடைய தீய பலன்களின் வசத்தினால் நமக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை காப்பாற்றும். நம்முடைய கல்வி அறிவானது நம்மை காப்பாற்றும். அதனால கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு எதுக்கு சொன்னார்னா நீ நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் படிச்சுக்கோ அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதனால நான் இப்படி சொன்னதுனால இப்படி இன்னைக்கு ஒரு தேதியில வெளியில எல்லாரும் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய தப்பு பண்றாங்களே அப்படின்ற கம்பேரிசனுக்குள்ள மைண்ட் போக வேண்டாங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன். நம்ம இந்த 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 இது குறள் படிக்கும் பொழுது எனக்கு வந்து இந்த இது ஞாபகம் வரும். பாமா விஜயம்னு ஒரு படம் ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஒரு யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் வரான்னு சொல்லிட்டு வீட்டையே அதகலம் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு 3 மருமகள்கள் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு படம். ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த வரவு 8 செலவு 10 கடைசியில் துந்தனா அப்படின்னு எல்லாம் அந்த 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 தாத்தா கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இது இப்படி ஆக போறது, இப்படி ஆக போறதுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அதைத்தான் இவர் சொல்றார். இவன் வந்து வேண்டற்க வெக்கியான் ஆக்கம். அதுலயே நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது அப்ப மறந்து போச்சு. அது வாங்கி அது அடுத்தவனோடது வேணும்னு நினைச்சியானா என்ன ஆகுதுன்னா உனக்கு இருக்கிறது பூரா எல்லாம் போயிடுது. அதனால இந்த எண்ணமானது நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது. அரண் அறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே இவனுடைய அந்த ஒரு நல்ல குணத்தை அறிந்து அந்த செல்வ திருமகளானவள் இவளை வந்து சேர்ப்பார். இப்ப நான் 2 தான் சொன்னேன் உங்களுக்கு. ஒண்ணு வந்து விதி காலம், விதியின் காலம் ஒரு கூறு, இன்னொரு கூறு வந்து அனுகூலமான இடம் வந்து ஒரு கூறு. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு என்ன சொன்னேன்னா செவ்வி அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். செவ்வினா என்ன அர்த்தம்னா மனநிலை, நல்ல மனநிலைன்னு அர்த்தம். அது என்ன மனநிலை? நல்ல சந்தோஷமா இருக்கிறச்சேதான் பணம் வருமா அப்படின்னு இல்ல. அறம் சார்ந்த மனம். என்னுடைய மனம் அறத்தை சார்ந்திருந்தது. அதாவது தடுமாற்றம் இல்லாத மனம். தவறு செய்வதற்கான ஒரு தூண்டுதல் இல்லாத மனம். இந்த விஷயத்தை எனக்கு இப்ப பணம் இல்ல. என்கிட்ட எனக்கு பணம் வேணும். ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டா கிடைச்சிருமா? இன்னைக்கு நான் இத எப்படியாவது பணத்தோட வீட்டுக்கு போயிட்டேன்னா என் பையனோட ஃபீஸ கட்டிடலாம். இந்த வருஷம் லாஸ்ட் வருஷம். அவனுக்கு இந்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டா கூட பரவாயில்ல. இத கட்டிட்டு எப்படியாவது நான் இது பண்ணிக்கலாம். அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் சாமி கிட்ட. அப்படின்ற ஒரு தடுமாற்றம் வராத ஒரு மனம் தைரியமா நேர்மையா இருந்தான்னு சொன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நடுவு இன்றிங்கிறத இங்கதான் நீங்க கனெக்ட் பண்ணணும். இந்த மனம் வந்து நடுவு தவறிடும். எப்போ என்னுடைய குடும்பம் அழுத்தும் போது, என்னுடைய சுற்றம் அழுத்தும். நானா வேணும் தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு எதுக்கு பணம்? நான் சும்மா ஒரு தனி மனுஷன் தப்பு பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பொதுவா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவன் பின்னாடி 1008 புடுங்கல் தான் முதல் காரணமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆசைகள். ஒரு தடவை வாங்கியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வசதிய பார்த்துட்டு திரும்பி நம்ம வந்து இந்த வசதியில திளைக்கலாமேன்னு வாங்கிக்கலாம். தப்பு இல்ல. சாரி தப்பு இல்ல. அது நடக்கிறதுதான். தப்புதான் அது. ஆனா வந்து அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய எண்ண மாற்றங்கள் அப்படி இருக்கலாம். ஆனா ஆரம்ப புள்ளி எங்க வருது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அவன் குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரஷர் அதுதான் அவன முதல் தப்பு பண்ண தூண்டுறது. அதுவும் அறத்தை சார்ந்து இருக்கக்கூடியவனை தப்பு பண்ண தூண்டுறது எது அப்படின்னா, முதல்ல அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நடுவு நிலை மாற்றம். அந்த நேர்மையின் மாற்றம் இருக்குல்ல, அதுதான் அவனுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் அடுத்ததுல சொல்ற அந்த நேர்மையா இருக்கியே வேண்டான்னு அதுவும் ஒரு செருக்கப்பாது அப்படின்னு சொல்றாரு. அது வேணும் நமக்கு அப்படிங்கிற அந்த நேர்மை என்பதற்கு ஒரு திமிர் வேணும் நமக்கு அப்படின்னு அடுத்ததுல சொல்ல போற. அதனால இந்த மனநிலை அப்படிங்கிறது தான் கடைசி. இந்த மனநிலைங்கிறது என்ன அப்படின்னா அறத்தை சார்ந்த மனம். ஒரு நாளும் நான் நேர்மையை தவற விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனம். தடுமாற்றமே இல்லாத மனம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவனிடம்தான் அந்த செய்யவள் அப்படிங்கிறவள் தான் வந்து அமரப்போகிறார். ஏன்னா முன்னாடி சொன்னார் அழுக்காராமையில அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அப்படின்னு. எவனா என்ன அர்த்தம்? யாருக்கு பொறாம இருக்கோ அவன் வீட்டுக்கு அக்கா வம்சம் விட்டுட்டு இவ வெளில ஓடிடுவா அப்படின்னு. இங்க என்ன சொல்றார்? அறனறிந்து வெக்க அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு. அவன் அப்படி பொறாமையெல்லாம் பிடிச்சவன் கிடையாது. அவன் வந்து ரொம்ப நன்மையின் பக்கமே இருக்கிறான். எப்பொழுதும் தர்மமான விஷயங்களையே செய்கிறான். தன்னுடைய ஒரு தேவைக்காக ஈட்டி தன்னுடைய தேவைக்காக எல்லாவற்றையும் செலவு செய்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் கிட்ட அடுத்தவனுடைய பொருளை பற்றி பார்க்காதவனை கிட்ட நாம வந்து போய் சேரணும் அப்படின்னு
திரு தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரியுறது அப்படின்னா, மத்தவங்களுடைய வளர்ச்சி என்பது நம்மை பாதிக்காத அளவுக்கு நம்முடைய மனதை வைத்துக் கொள்ளும். நீங்க இதுல வளர்ச்சின உடனே நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பணங்காசு வளர்ச்சின்னு கிடையாது. எல்லா விதமான வளர்ச்சி. அதுதான் செல்வம் என்பது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. பணம் மட்டும் கிடையாது. செல்வம் என்பது அனைத்து விஷயங்களும் தான் செல்வம். குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு நமக்கு வீடு, வாசல், நல்ல குடும்பம் எல்லாமே நமக்கு செல்வம் தான். மத்தவங்களுக்கு இருக்கு, நமக்கு இல்லையேன்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இங்க எல்லாமே தாட்ல தான் இருக்கு. நினைப்புல தான் இருக்கு. அந்த நினைப்ப தான் மாத்தணும் அப்படிங்கிறார் வள்ளுவர். லாஸ்ட் குறள் பார்த்துருவோமா? 180. "இரல் ஈனும் எண்ணாது வெஃகின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு." எண்ணாது வெஃகின் இரல் ஈனும் வேண்டாமை எனும் செருக்கு பிறல் ஈனும். இந்த வேணா எனக்கு அப்படின்னு சொல்றது எண்ணத்தை கொடுக்கும். எனக்கு வந்து அடுத்தவன் பொருள் வேணும்னு நினைக்கிறது எண்ணத்தை கொடுக்கும். அழகா சிம்பிளா சொல்லி முடிக்க பூர்த்தி பண்ற. நீ அதை விரும்பாத விரும்பாதன்னு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேனேப்பா, நீ விரும்பினியானா உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? முன்னாடி முன்னாடி சொன்னார், வே வேண்டற்க வெக்கியானாக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன். அந்த விளைவு இருக்கே, அது உனக்கு ஒண்ணும் இன்பத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. அது இன்பத்தை கொடுப்பது அரிது. அரிதுன்னா கிடையாதுன்னு அர்த்தம். அந்த விளைவு என்பது துன்பத்தை தான் தருகிறது அப்படின்னு அங்க சொன்னார் இல்லையா? அந்த விளைவை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி எண்ணாமல், வெக்கின் நீ அடுத்தவனுடைய பொருளை கவர வேண்டும் என்று விரும்பினாய் என்றால், அது இரல் ஈன். இரல் அப்படின்னு சொன்னா இழிவுன்னு அர்த்தம். இழிவு, இறப்பு, அழிவு இதெல்லாம் தான் இரலுக்கு அர்த்தம். அதனால அந்த விருப்பம்ங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அது உனக்கு அழிவை தரும். ஒருவேளை நீ வேண்டாமை அப்படிங்கிற ஒரு செருக்கோட இருந்தேன்னா, எனக்கெல்லாம் அடுத்தவங்க பொருள்லாம் நான் பார்க்க கூட மாட்டேன். அது எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருந்துட்டியானாக்க, அது உனக்கு என்ன கொடுக்கும்னா, விரல் ஈன். விரல் என்பது வெற்றி. உனக்கு வெற்றியை தரும் அப்படின்னு. அதாவது 2 விஷயம் சொல்றது. விரல் அப்படிங்கிறது உள்ளம் சார்ந்த வெற்றி. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வலிமைக்கான வெற்றி. இது எல்லாமே உள்ள வலிமையை பற்றி தான் பேசுகிறது. ஏன்னா, வெளியில வலிமையை பற்றி இங்க பேச்சு கிடையாது. இங்க என்ன வேணும்? முதல் குறள்லேருந்து ஆரம்பிச்சு, மனசுல ஒரு தைரியம் வேணும். என்னால என் குடும்பத்த காப்பாத்த முடியும். எனக்கு என்னோட கடமைகள எனக்கு பண்ண முடியும். இந்த தப்பு தண்டாக்கு போய் தான் நான் பண்ணணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தான் இது வந்து இந்த உலக வாழ்க்கை என்பது சிறப்பு ஈனும், செல்வமும் ஈனும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். விரல் அப்படிங்கிறது எதை சார்ந்த வெற்றினா, என்னுடைய உள்ளத்தை சார்ந்த வெற்றி. நம்ம வீரம் அப்படின்னு சொன்னோம்னா, அது இந்த உடலை சார்ந்த வெற்றி. உடலில் பலம் இருக்கணும். வீரத்தை காட்டணும்னா உடலில் பலம் இருக்கணும். இந்த வெற்றி விரல் என்ற வெற்றியை பெறுவதற்கு எனக்கு உள்ளத்தில் பலம் இருக்கணும் அப்படிங்கிறது இங்க முக்கியமா தெரியுது. இரல் அப்படின்னா முடிவு. நம்ம முன்னாடி பார்த்தோம். "விளிந்தாரின் வேரல்ல மன்ற தெளிந்தாரின் தீமை புரிபவன" அந்த இதுல பிறனில் விழையாமையில ஒரு குறள் பார்த்தோம். "விளிந்தாரின் வேறு அல்ல மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்து ஒழுகுவார்." அந்த இடத்துல விளிந்தாருக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? இறந்தவனுக்கு சமமானவன் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இரல் ஈனும். அது அவனுக்கு அழிந்ததற்கு சமமானது. எது? அதனுடைய விளைவை நீ எண்ணி பார்க்காமல் அடுத்தவருடைய பொருள் மீது உன்னுடைய கவனமானது போகிறது அப்படின்னு சொன்னா, நீ இறந்ததற்கு சமம்தான். இனி வந்து நீ அது வந்து உனக்கு அழிவைத்தான் தருகிறது. அடுத்தவனுடைய பொருளை அடைவதனால் உண்டாகக்கூடிய பின்விளைவை நான் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பின்விளைவெல்லாம் மேலெல்லாம் சொல்லிட்டாரு நெறைய. அதனால இப்ப பின்விளைவை யோசிச்சு பாரு அப்படிங்கிறாரு. ஆனா, இந்த பொறுமையா இருக்கிறதுனால அதாவது எனக்கு அவன்கிட்ட நெறைய வந்திருக்கு. எனக்கு வரல. நானும் அவனும் ஒரே ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம். ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். அவனுக்கு மட்டும் நெறைய வந்து செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு சேர மாட்டேங்கிறது. அவனுக்கு மட்டும் நெறைய ப்ரமோஷன்ஸ்லாம் வருது. எனக்கு இந்த கம்பேரிசன்ஸ். இந்த கம்பேரிசன்ஸ்லாம் இல்லாம நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அது நிச்சயமாக எனக்கு பலனை கொடுக்கும். இந்த பொறாமை ஏற்பட்டுட்டது அப்படின்னு சொன்னா, அப்புறம் தான் நான் வந்து அங்க இருக்கிறத நான் எப்படி தட்டி பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திட்டமே போட ஆரம்பிப்பேன். ஆனா, ய யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன? யார் எவ்வளவு உயர்வாக இருந்தால் எனக்கு என்ன? நான் அதைப் பற்றி கவலையே படமாட்டேன். என்னை பொறுத்தவரை நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு வேண்டாம்னு சொல்லறதுக்கு ஒரு செருக்கு வேண்டும். ஒரு திமிர் வேண்டும் அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி.
திமிர் வேணும் அப்படி. தேனுக்கு இந்த திமிர் வேணும். நேர்மையா இருக்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். வெறப்பா இருப்பாங்க சில பேர். அதாவது அவங்கள பொறுத்தன வரைக்கும், அவங்க வந்து எ எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்றது கிடையாது. நம்ம ஆஃபீஸ்லயே பார்த்தோம்னா, சில பேர்ட்ட பேச முடியாது நம்மளால. ஏன்னா கரெக்ட் டயத்துக்கு வருவாங்க, கரெக்ட் டயத்துக்கு போவாங்க. அவங்க வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க. ரொம்ப அவங்க அவங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அததான் இந்த நேர்மை அப்படிங்கிறத காட்டுறது. சில பேர் குழைவாங்க. எதுக்கு குழைவாங்க? நடுவுல அப்படி போவாங்க, வருவாங்க. வேணுங்கிறப்ப வேலை பண்ணுவாங்க. வேண்டாதப்ப வேலை பண்ண மாட்டாங்க. இந்த கேரக்டர நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கேஸு. இது வந்து கொஞ்சம் குழையிற கேஸு. ஏன் குழையிறது? ஏன்னா இது ஏதோ தப்பு கிப்பு பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக ஹம்பிளா இருக்கிறவங்கள அ அப்படி சொல்லல நான். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அபரிமிதமான ஒரு குழைவை ஒருவர் காட்டுகிறார் என்று சொன்னால், அப்பொழுது அவர் ஏதோ ஒரு தவறை செய்கிறார். அப்படிங்கிறது இன்ஃபரன்ஸ் இதெல்லாம் நமக்கு. இங்க என்ன திமிருங்கிறத எத சொல்றார் அப்படின்னா, அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸ். எனக்கு வந்து அடுத்தவர்களை பற்றின சிந்தனை கிடையாது. நான் என்னுடைய வேலையை நான் சரியாக செய்கிறேன். மற்றவர்களுடைய சுகங்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அது எனக்கு வேண்டும் என்று நான் நினைப்பதும் இல்லை. அப்படி சொன்னால் அது ஒரு பெருமை அப்படிங்கிறது. அதனால இந்த பொதுவா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன இருக்கோ அத விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறத பார்க்கிறதுங்கிறது ஒரு ஜெனரல் மென்டாலிட்டி. நான் முன்னாடியே இந்த மனக்குற்றங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முகவுரையில சொன்னேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜெனரல் வீக்னஸ பத்தி தான் இங்க பேசுறாரு. என்ன வீக்னஸ் அப்படின்னா, இதுல இதுல இருக்க இந்த வெட்காமையிலேயே உயர்ந்த ரக வெட்குதல் எதுன்னா பிறனில் விழையது தான். அதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த ரக வெட்குதல். நம்ம வந்து பொருள வைக்கிறதுக்கே இவ்வளவு சொல்றாரு. அங்க அதனாலதான் அத ஃபர்ஸ்ட் வச்சாரு. அடுத்தவனுடைய மனைவியை போய் நீ ஆசைப்படலாமா? அப்படிங்கிறத முதல்ல கேட்டார். அதுக்கு அப்ப மனைவி ஆசைப்படக்கூடாது. சரி அவனுடைய பொருள்ல ஆசைப்படலாமான்னு, அப்பா அதையும் ஆசைப்படாத அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு தனியா ஒரு அதிகாரமே வைக்கிறார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜெனரல் வீக்னஸ். யார்ட்டயாவது பார்த்தா அது நல்லா இருக்கே, அது நமக்கு வாங்கணுமே, அல்லது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஜெனரல் வீக்னஸ். அதத்தான் இவர் வந்து அட்ரஸ் பண்றார். இங்க இது தப்பு. இது உனக்கு உனக்கு உன்னுடைய முன்னேற்ற பாதைக்கு இது தடையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். இது எப்படி போகும் அப்ப? அது நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு, உனக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா போருமான்னா? அப்படி சொல்ல மாட்டார். சுவாமிஜி வந்து அழகா இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் குடுப்பார். எப்படி நான் என்ன பண்ணினா எனக்கு இது போகும் அப்படின்னா, எனக்கு பகுத்தறிவு வேண்டும். எதை பற்றிய பகுத்தறிவு வேண்டும்? எந்த பொருள் நிலையானது, எந்த பொருள் நிலையற்றதுங்கிற பகுத்தறிவு எனக்கு நிச்சயமாக வேண்டும். இந்த நிலையானது, நிலையற்றது அப்படிங்கிறத காட்டிலும், எது எனக்கு நீடித்த இன்பத்தை தரக்கூடியது, எது எனக்கு குறைவான இன்பத்தை தரக்கூடியது. இது எனக்கு பகுத்தறிய தெரியணும். பார்க்கறது எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. அது எனக்கு தேவையா, தேவையில்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு பகுத்தறிவு வேணும். சரி, ரைட் அக்செப்டட். அது எப்படி கிடைக்கும் எனக்கு அப்படின்னா, அதுக்கு நல்லார் இணக்கம் என்பது வேண்டும். நல்லோர்களோடு நாம் இணங்கி பழகும் பொழுது, அவர்களுடைய ஒரு இணக்கத்தினால் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நிலைத்த தன்மை, நிலை இல்லாத தன்மையை பற்றிய அறிவானது வளரும். ஏற்கனவே நம்ம பகுத்தறிவினால சில விஷயங்கள தெரிஞ்சு வைத்துக் கொண்டிருப்போம். ஆனா, நம்ம சேர்க்கை சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரீடி பெர்சன் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. நம்ம கிட்ட இது மாதிரி நெறைய பேர் இருக்காங்க உலகத்துல. எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. ஆக்சுவலா நம்ம கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றது எப்படி இருக்கும்னா, தான் ரொம்ப வந்து நெறைய பணம் இருக்கு, நெறைய ரிச்சா இருக்காங்க, அதனால தான் அனுபவிக்கிறாங்கன்னு நாம நினைத்துக் கொண்டிருப்போம். அது பூரா கடல்ல ஓடிட்டு இருக்கும் வண்டி. நாம என்ன நினைப்போம்? நம்மள போலவே இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுது. ஏன் நாம பண்ணக்கூடாதா? ஏன் நாமளும் 4 டூர் போக்கூடாதா? ஏன் நாமளும் 4 இத வாங்கக்கூடாதா? இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்க காமிக்கக்கூடிய அந்த பிக்சர் வெளியில இருக்கிற பிக்சர பார்த்து ஏமாந்து போறோம். அதனால தான் சொல்றார், நல்லார் இணக்கம் வேண்டும். நல்லார் அப்படி பண்ண மாட்டார். அவர்கள் உள்ளது உள்ளபடி உள்ள விஷயங்களை சொல்வார். அதனால அவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நல்லார்கள் அப்படின்னு சொன்னாலே நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய அறநூல்களை படித்தவர்கள், அறநூல்களின்படி வாழ்பவர்கள், அந்த அறநூல்களில் இருக்கக்கூடிய அறிவை பின்பற்றுபவர்கள். இது பிளஸ் நாமளும் அறநூல்களை உட்கார்ந்து பொறுமையா இப்ப நம்ம எல்லாம் படிக்கிறோமே அந்த மாதிரி படிக்கணும். படிச்சா என்ன ஆகும்னா நம்ம மனசு இந்த இந்த விஷயங்கள்லயே சதா நினைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால இதுக்கு அவகாசமே இருக்காது அடுத்தவர்களுடைய விஷயங்களை பார்ப்பதற்கு. அப்ப நமக்கு நேச்சுரலா நம்மளோட மனசு வந்து வெளியில புறப்பார்வையாக இருந்தாலும் கூட அது நம்மை பாதிக்காது.
இந்த மனச நாம வந்து ஒரு பழக்கிக் கொண்டே இருக்கணும். சதா மனசு பழக்கணும். நாம இப்ப வந்து திருக்குறளும் படிக்கிறோம், பகவத்கீதையும் படிக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து கண்ண மூடிட்டு, இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சோம்? இது எங்க வந்து நமக்கு இந்த சகாம கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம் இத பத்தி எல்லாம் படிச்சிருக்கோமே, இதெல்லாம் எங்க அங்க ரிஃப்ளெக்ட் ஆறுது? ஏன்னா நமக்கு ஒரே டாபிக் ஓடிக்கொண்டிருக்கு. நம்ம இத வேண்டாம் வேண்டாம்னு அடுத்தவர்களுடைய பொருள் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம நினைக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம மனம் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் விசாலத்தன்மையை பெறும். அந்த விசாலத்தன்மையை பெறும் பொழுதுதான் நான் இந்த சமுதாயத்திற்கு நம்மிடம் இருப்பதை கொடுக்கக்கூடியவர்களாக மாறும். இதெல்லாம் ஒரு இவென்ச்சுவல் அதாவது ஒரு ஒரு இவல்யூஷன்னு சொல்லலாம். அது இவல்யூஷன் நம்மளே நாம இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னொரு பெட்டர் பெர்சனா நம்ம மாறிடுவோம். அதனால நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பகுத்தறிய தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லோர்களோடு இணங்கி இருக்க வேண்டும். அறநூல்களில் உள்ள அறிவை நாம் நம்மயமாக்கிக் கொள்ள பாடுபட வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் நம்மை மீறி நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், முளையிலேயே அதை வெட்டி தூர போட்டுரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லன்னா, இது முடிவில்லாத ஒரு துன்பத்தை தான் நமக்கு கொடுக்கும். ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு ஒருத்தனால சொல்ல முடியறதுன்னா, அவனைப் போல ஒரு பணக்காரனே கிடையாது. அதான் உண்மை. அ 2வது அத்தியாயம் நம்ம இப்ப படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? பகவத்கீதையில. கடைசியில சொல்லுவார் கிருஷ்ணர். விஹாய காமான் அ விஹாய காமான் எஸ் சர்வான். எஸ் சர்வான்னா எல்லா காமங்களையும் விட்டு ஒழித்து விடு. எல்லா ஆசைகளையும் விட்டு ஒழித்து புமான்ஸ்சரதி நிஸ்பிருகः. ஒரு ஒரு ஆசைகளே இல்லாமல், எந்தவிதமான ஒரு பற்றும் இல்லாமல், இது வேண்டும், அது வேண்டும் என்ற தேட்டை என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்குத்தான் சாந்தி கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவன் இன்னொன்னும் பண்ணணும். என்னன்னா, நிர்மமோ நிரகங்காரக. நிர்மமோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடையது என்று எதுவுமே கிடையாது. இது எந்து, இது என்னோட லேப்டாப், இது என்னோட பேப்பர், இது என்னோட பேனா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து இறைவன் எனக்கு அருளியவை. இதை நான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்ற மமகாரத்தை தூக்கி போட்டுடும். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? நிர அகங்காரக. நான் பண்ணேன். நான் இத வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் இத வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் இத எழுதிட்டு இருக்கேன். ஒண்ணும் கிடையாது. இதுவும் இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. நான் ஒரு கருவியாக செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அகங்காரத்தையும், மமகாரத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு, எல்லா விதமான ஆசைகளையும், பற்றுகளையும் யார் ஒருத்தன் நீக்கிக் கொள்கிறானோ, அவனே சசாந்திம் அதிகச்சதி அப்படின்னு சொல்லுவாரு. அவனுக்குத்தான் அந்த சாந்தியானது நிலைத்து நிற்கும் அப்படின்னு நமக்கு வந்து புரியுறது அதுல. அப்ப சாந்தி வேணுமா வேண்டாமா நமக்கு மனசுல அப்படின்னா, இந்த வெட்காமைங்கிற அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுறது, நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மன நிம்மதி வேண்டும் என்றால் மற்றவர் பொருளை நீ பார்க்காதே. அதை பார்த்து அதன் மீது விருப்பம் கொள்ளாதே. அதை விரும்பி அதை கவர நினைக்காதே. இந்த எதையுமே செய்யக்கூடாது. நம்மளோடது நமக்கு அப்படின்னு இருக்கும். அதனால முதல் 7 குறட்பாக்கள் என்ன சொல்றது அப்படின்னா, வெகுதலின் குறைபாடுகளை சொன்னது. அப்புறம் 8, 9 குறட்பாவுல நாம என்ன படிச்சோம்னா, வெட்காமையினுடைய குணத்தை படிச்சோம். இந்த குணத்தினுடைய மேன்மையை பற்றி படித்தோம். கடைசி இதுல வந்து வெகுதலின் குற்றம், வெட்காமையின் வெற்றி. வெட்காமை அப்படிங்கிறது தான் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதாக விந்திச்சார். என்ன வேண்டாமை விரல் ஈனும் வேண்டாமை எனும் சிறப்புன்னு சொன்னார் இல்லையா? அங்கதான் வேண்டாமை, அது வெட்காமை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த அளவுல இன்னைக்கு வகுப்பை நாம வந்து நிறைவு பண்ணிக்கலாம்.